ஏன் மேம் திரும்ப திரும்பவும் அடிபட்டுட்டே கிடக்குறோம். ஏன் சொல்கிறேன், 4 வாழை இதே மாதிரி விழுந்தாச்சுண்ணா. பெரிய குச்சியாக 2 குச்சி நல்லா கொண்டு வந்து 3 குச்சிகளை தத்துப்பாரு. 3 குச்சிகளை நல்லா பெரிய பெரிய சைஸாக வாங்கியாந்து நல்லா முட்டை கொடுத்து வைக்கணும் சாமி. நம்ம எதுவுமே முட்டைக்கோள் கொடுக்கறது இல்லை. இங்கே வேறு இந்த சீப்பெல்லாம் 60 ரூபா 70 ரூபா சொல்லுவாங்க. வேறு இது மாதிரி ஓட்டை உடசல்லையும் வச்சோம்னா அது டனக்கு முறிஞ்சு விழுந்துருது. இங்கே வேறு இது மட்டும் நல்லா கை கட்டினது வாய் கட்டலிங்கிற மாதிரி பாருங்க. அரை பதமாயிடுதுங்க நண்பர்களே. இன்னும் கொஞ்சம் நல்லா முத்தி இருந்துச்சுங்க. தாரும் பெருசு சீப்பும் பெருசு. ஆனால் எங்களுக்கு மட்டும் அதிர்ஷ்டமே இருக்க மாட்டேங்குது. சொல்கிறீங்க இப்படியா முழுசாக திரள்ற அளவுக்கு ஒரு 4 கூட இது வரைக்கும் நாங்கள் வச்சதுலேருந்து வாழ்க்கையிலேயே நாங்கள் இது பண்ணதில்லை. ஆமாம், ஒன்றுதான் உருப்படியா முத்தி நல்லா பழிச்சு அதை ஆழமரைச்சி கொடுத்து 5-6 சீப்பு. பெரியம்மா கூட பரவாயில்ல, ஏதாவது குச்சி வச்சு வச்சு ஏதோ காப்பாற்றிடுது. நம்ம மட்டும் சாஞ்சு போயிடுது. நீயும் வச்சு வச்சு கட்டி விட்டதாக்குற, ஆனால் காப்பாற்ற முடிய மாட்டேங்குது. நல்ல குச்சியாக வைக்கணும். பெரிய குச்சியை 3 குச்சி ஒப்பமாக இருந்தால் 4 மூங்கல் வாங்கிட்டு வர சொல்லி பெரிய பெரிய சைஸா. தாரும் பெருசாக இருக்குது, பரவாயில்ல, இதை ஒன்றாவது காப்பாற்றலான்னு நினச்சிட்டு இருந்தோம். கரெக்டாக தரம் ஆயிடுதுங்க. சந்தோஷமா இருந்தாங்க நண்பர்களே. சட்ட முறிஞ்சு விழுகுது. ஏன் சொல்கிறீங்க, வெட்டி எடுத்து வை. இது 2-3 நாள் ஆச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் முறிஞ்சு விழுந்து. இவங்க அப்பா வெட்டி வைக்குன்னு எங்கள் அம்மாவும் பார்த்துட்டே இருந்து இவங்க அப்பா வெட்டவே இல்லை. வேலைக்கு போயிட்டாரு. மறந்துட்டு ஆள் வீட்லேயே இருந்துட்டு மறந்துட்டு இப்போ வேலைக்கு ஓடியாச்சு. அதனால சரி நாங்களே வெட்டுறோம். பெரியம்மா சொல்லும் அப்பவும் வாழை வைக்கிறது பெருசுல சாமி. அது தாரை அறுத்ததுக்கப்புறம் அதை வெட்டி நான் தூக்கிட்டு போய் தாரை அந்த இது வாழைக்க தண்டை கொண்டு போய் போடுறதுக்குள்ள போதும் ஆயிடுது அப்படின்னு. அந்த மரத்தை இழுத்துட்டே போக முடியாது. நம்மளாவது அப்படியே விட்டுலாம், நம்ம வீட்டில் இடம் இருக்குது. அவங்க போட்டு வர பெரியம்மா காட்டுக்குள்ள கொண்டு போய் போடுவோம். போகணும், காலேஜ்கிட்டே போகணும். வெட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இட்டு போகுமாமா. நம்ம வர வரைக்கும் வைக்கிறதும் இல்லை. மல்லிகைப்பூ செடி மேலே இது விழுந்துருச்சா இல்லைங்களா? இது என்ன அந்த மேராக்காய் செடியவே காண மாட்டேங்குது. என்னமோ இப்போ கோழி விடவே இல்லை. அங்கே இருக்குது தலையுது. நீங்கள் ஏதோ போட்டு வச்சுருப்பியாட்டுக்குது. இந்த கொய்யா வந்து பெரிய மூட்டிலேருந்து கொண்டு வந்தது தானா? இப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது பாரு. இதே மாதிரி தண்டும் இருந்திருந்தா அறுக்கவே முடிய மாட்டேங்குது. நீங்கள் பாருங்க, கண் திருஷ்டி வெட்டிருக்குமா இவ்வளோ பெரிய இதாரு. அது ரோட்டு மேலேயே இருந்தா இதவே தான் பார்த்துருப்பாங்க. இது என்ன தோட்டத்துலையாட்டு இருக்குது அப்படின்னு ரொம்ப ரேட் சொல்கிறாங்க. பழமெல்லாம் 2 சீப்பு வச்சதுக்கு அங்கே பாருங்க பாடல நம்பிடுச்சு. 70-80 இல்லாமலாம் கொடுக்க மாட்டாங்க சீப்பு. இது எப்படி அறுக்கலாமா? வெண்டைக்காய் செடி நீ போட்டே தானே வந்ததா? தானே வந்தது. பரவாயில்ல. விதையும் வேறு கோழி மேலே ஏறி என்ன அட்டகாசம் பண்ணிக்கிறேன் நல்லா முறிச்சு. இது மிளகாய் செடியும் 1-2 தான் இருக்க மாட்டேங்குது. கோழி அரைக்கீரை வேணா இதுக்குள்ளே இருக்குது. இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். எதோ இருக்குது. அதை பொறிச்சு வேணா அதை ஒரு நாளைக்கு செய்யலான்னு பார்த்தா அதையும் தின்னு போட மாட்டேங்குது வெயிலுக்கு. கற்பூரவள்ளி இல்லைன்ட்டு இருந்து அதுவும் வந்துடுச்சு. அது மாதிரி செம்மையாக வந்து ஏறிடுது. ஆமாம், கத்திரிக்காய் பாருங்க, ஒன்று தண்ணிங்க. இது வந்து தக்காளி. இந்த மண்ணுக்குள்ள விழுந்து இப்படி ஆயிடுச்சுமா தக்காளி. அது ஒரு மாதிரி இருக்குது மண்ணு பட்டு. நல்லா அது அதான் கீழே விழுந்தா அப்புறம் ஒரு மாதிரி ஆயிரும்ல. பழம் இங்கே வரும் மல்லிகைப்பூ செடி போட்டு இதெல்லாம் கொடுமையிலும் கொடுமை. ஆரஞ்சு செடின்னு ஒரு செடி குடிச்சு பெரியமா. நீ அது என்ன செடியோ பார்த்தா அது ரொம்ப இந்த செடி அவ்வளோ அழகாச்சு. இது மேலேயே விழுந்துருச்சு மல்லிகைப்பூ செடி. இதுவே காப்பாற்றி வச்சிருக்கிறோம். பெரிய மல்லிகைப்பூ ஊசியாட்ட அடுக்கடுக்காக இருக்கு. இது எதுக்கு வச்சோம்னா தெரியல, பிரயோஜனமே எல்லாம் பறிச்சு சாப்பிடவே இல்லை. கோழி சாப்பிட்றது. இங்கே பாருங்க, இந்த வருஷம் 2-3 வருஷம் கழிச்சு இந்த வருஷம் தான் முருங்கைக்காய் பிடிச்சிருக்குது. ஏமா கரெக்டாக அந்த தருணத்தில் வந்து வெட்டிடுவாங்க, அப்புறம் அதுவும் முழுந்துரு. இப்படியே வண்டி பண்ணி 2-3 வருஷமாக பறிக்கல. இன்னைக்கு தான் இந்த வருஷம்தான். அதையும் யார் கண்ணு வச்சுட்டு திரியிறாங்களோ தெரியல. இப்போவே
நொச்சி நொச்சி பார்த்தீங்களா, பாகக்காய். இந்த அல்லக்கண்ணெல்லாம் அறுக்காமல் இதையெல்லாம் ஆட்டுக்கறுத்து போட போக்கு பாரு, குப்பு குப்புடு. இதுக்கு இருந்தே உழுகுது. செவ்வாழை அது பின்னாடி ஒன்றே ஒன்று. பரவாயில்லையே. மல்லிகைப்பூ மனம் அடிக்குது, ஆனால் எங்குன்னு தெரியல. முருங்கைப்பூ தான் அப்படி தான் அடிக்குதோ, முருங்கைப்பூ தான் மனம் அடிக்குது. பழம் வித்துட்டு வா போய். ஐயோ இந்த காயில் அடிபட்டுருச்சு. சாமிக்கெல்லாம் கொடுக்கலாம் பழுச்சுன்னா. ஒவ்வொரு கடையில் இதை விட குட்டி பழமெல்லாம் கொடுக்குறாங்க. சாமிக்கு பச்சை நாயம்மனு கொடுக்கலாம், பழுச்சுன்னா கொடுக்கலாம். அவர்கிட்ட கொண்டு போய் 2 நாளைக்கு இந்த ஒரு பன்னி குடிசையாட்ட போட்டு இங்கே பாருங்க. என்ன செடிக்கு நல்லா கீழே சாஞ்சிட்டு இருக்குது. துணியில் வடிச்சுன்னா காரை உடிச்சிட்டு 2 சீப்பு நல்ல சீப்பை பார்த்து நல்லா கொஞ்சம் அருங்காய நல்லா கொஞ்சம் மஞ்சள் நேரம் ஆற ஸ்டேஜில் ராஜா கிட்ட கொண்டு போய் கொடுத்து அவரு பச்சை நாயம்மனுக்கு 2 நாளைக்கு வச்சு பூசை பண்ணிருங்க எங்கள் சார்ப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். அருமையாக பண்ணிக்குவாங்க. கரும்பு பார்த்தீங்களா, கரும்பு 2-3 டைம் வச்சு ஃபெயிலியர் ஆகி இப்போ தான் வந்துட்டு இருக்குது. அதானே அந்த சின்னது செவ்வாழை சுகாஸ் வச்சதா? சுகாசான பிடிக்கிட்டு வந்துச்சு, அது வரவே இல்லை. அதுதான் நேந்திரம், அதுவும் தளைஞ்சு பார்த்து தண்ணியே விடல. அது என்ன பண்ணுது? அங்கே கடை வீணாக போச்சு. எத்தனை வாடுபட்டு பிடுங்கிட்டு வந்துச்சு. இதுதான் இப்போ வேலை நடந்துட்டு இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது அறுத்து வச்சுட்டு கிளம்ப வேண்டியது. ஆமாங்க, நானும் 5-6 நாளாக ஒரு வாரமே ஆயிடுச்சுன்னு சாஞ்சு மறுமூணு எடுத்து வைப்பாருன்னு விட்டுட்டேன். ஆனால் சத்தமே கேட்கல எனக்கு. டொம்முன்னு நீ சொல்கிற சத்தம் கேட்குன்னு எனக்கு கேட்கல. சட்டாருன்னு சத்தம் கேட்கும். கத்தியே உனக்கு சார்பு இல்லை ஏட்டக்குது. இல்லை இது கருக்கருவாது. எத்தனை 6 சீப்பு அறுத்தாச்சு. அது கீழே விழுந்தனாட்டி இங்கே பாரு பெரிய காய் அப்படி ஆயிடுச்சு. நண்பர்கள் சொன்ன மாதிரி ஒன்று பொரியல் பண்ணி சாப்பிடுங்க, நல்லது. வாழைக்காய் ரொம்ப நல்லதாமா. பெரியமாளுக்கு கொடுக்கணும். 6 சீப்பாக எடுத்துட்டு இளவரசன் கூட்டம் வந்தால் கொடு. குழந்தைகளே நல்லா சாப்பிடுவாங்க பழம், ஆனால் வீட்டில் இருக்கும்போது சாப்பிட மாட்டாங்க. அதுதான் கொடுமை. கடையில் வாங்கிட்டு வந்தால் சாப்பிட்ருவாங்க, சாப்பாட்டுக்கு பதிலாக பழத்தவே சாப்பிடுவாங்க. அதே வீட்டில் இருந்துச்சுன்னா கொடுத்தா கூட என்னன்னே தெரியலைங்க. அவங்களுக்கு ஒரு கெட்ட வழக்குங்க. அது எந்த பொருளுமே வீட்டில் இருந்தால் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. கடையிலனா ஓகே வாங்க அப்படிங்கிறாங்க. கடையில் வாங்கிட்டு வர மட்டும் அவ்வளோ ஒரு ருசியாட்டு இருக்குதுங்க அவங்களுக்கு. அதே மாதிரி அறுத்துட்ட வாழை தளைஞ்சிருக்குதா இல்லை எப்படி தண்டுன்னு இவ்வளோ குண்டாக இருக்குது? அதுதான் நான் பார்த்தேன். இங்கே வாரு எவ்வளோ பெரிய தண்டு. செடியை பார்த்து என்னடா சின்னதாக இருக்குதுன்னு பார்க்குறேன். அகலத்தை பாரு, ஆளாமர மாட்டோம். காய் தான் கொடுக்கறதில்ல. அதில் தானே முறிஞ்சு விழுந்தது பிஞ்சிலேயே. இஞ்சி நகத்தை கூட முடியாதாட்டுக்குது. அப்பா வெட்டிட்டே அது கொஞ்சம் மாட்டேக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பெரியம்மா சொன்ன மாதிரி. ஆமாம் பாவம் பெரியம்மா அதை எத்தனை கஷ்டப்பட்டு பல்ல கடிச்சு தூக்கிட்டு போயிட்டு கிடக்கு. வெயில் நேரம் கேட்காது, ஊர் சுத்தமாக இருக்கணும் அதுக்கு. பெரியம்மா அப்படித்தான். இப்போ அது வெட்டி தாரோடையே வச்சிரு பழுக்கிறதுக்கு. அப்புறம் மறுபடியும் சீப்பாக போடுறது. பழுத்துருச்சுன்னா கொலன்னு ஆயிடுமாம்மா. அறுத்தோம்னா எல்லாம் விண்ண மட்டுமாம்மா. சீப்பாக அறுத்து வச்சிருங்க பெரியம்மா சொன்னங்க அடிச்சு அறுக்கிறேன். இல்லைன்னா கொலன்னு ஆகிட்டா அறுக்க முடியாதாம்மா. எல்லா காய் அப்புறம் அடிபடும்ல. உண்மை வேறு பயங்கரமாக எல்லா காய் இதை பிச்சு விட்டுட்டேன். எல்லா காயும் ஓட்ட பண்ணிட்டு நான் அறுக்கிறேன். தண்ணி நல்லா இந்த இடத்துல மட்டும் நிற்கிறதுனால டேங்க் நம்பி நல்லா பிடிச்சிருக்குது. ஊத்துற மாதிரி இருந்தாவெல்லாம் இந்த அளவுக்கு ஆயிருக்காது. அதே தானே சீப்புட்டால் பரவாயில்லைங்க. நல்லா முத்தி நானும் சாப்பிடலாம், சாமிக்கும் கொடுக்கலாம், யாரோ ஒருத்தருக்கும் கூட கொடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரியே அறுத்தர காத்தாரத்துலேயே 4 தாருங்க. 1 தாரு 2 தாரு இல்லைங்க, இதோட 4 தாருங்க.